4 மணிக்கு தூக்கம் வராமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ படம் பேசுகிறவங்கெல்லாம் இன்ஸ்டாவில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அதை பார்த்து தான் சம்பளமே பேசுகிறாங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸை வளர்க்குறதுக்கு என்கிட்ட தகுதி இல்லையே. எனக்கு கூந்தல் கிடையாது, முழு கன்னங்கள் கிடையாது, மூஞ்சி ஃபுல்லாக தாடி அதுவும் நரைச்சி போயிருக்கு, உடம்பு ஃபுல்லாக நெஞ்சு முடி. ஸோ என்னால் ஒரு நேவல் ஷோ கூட காட்ட முடியாது, ரீல்ஸை பண்ணவும் பிடிக்காது. என்ன பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வளர்க்குறதுன்னு தெரியாமல் தூக்கம் வராங்க. மெடிடேஷன் பண்ணால் ஏதாவது ஐடியா கிடைக்கணும், மெடிடேஷன் பண்ண உக்காந்தாலும் எதுவுமே தோண மாட்டேங்க. அது என் மூளைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. அதில் ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதுக்கு என்கிட்ட கவர்ச்சி இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே சொல்லுங்கடா ப்ளீஸ். இந்த வீடியோவை காமெடி நடிகர் ஷாரா தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக டெம்பிள் மங்கீஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிரபலமானவர் தான் ஷாரா. சிவசரவணன் அப்படின்ற தன்னுடைய பெயரை யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகிறதுக்காக தான் ஷாரான்னு மாத்திக்கிட்டாரு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த மாநகரம் படத்துல நடிச்சதன் மூலமா சினிமாவில் அறிமுகமான இவர் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி இயக்கி நடிச்ச மீசை முறுக்கு படத்துல நல்ல ஒரு கேரக்டர்ல நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமாகி இருந்தாரு. அதுக்கப்புறம் இருட்டறையில் முரட்டுக்குத்து, நட்பே துணை, கோமாளி, நான் சிரித்தால், சூப்பர் டூப்பர், ஆக்ஷன், ஓமை கடவுளே, டிகிலோனா, டைரி, வாத்தி, பல்லு படமா பாத்துக்கோ, சொப்பன சுந்தரி, அணி, தீதி, பாய்ஸ், டபுள் டக்கர், மின்மினி, கடைசி உலக போர் மற்றும் கடைசியா போன வருஷம் தணல், இப்படி பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல பெரிய படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு வந்த இவருக்கு கடந்த சில வருஷங்களா சின்ன பட்ஜெட் படங்கள்ல மட்டுமே வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு வருது. சொல்லப்போனா அதுவும் இப்ப குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற நிலையில ஆக்டர் ஷாரா ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல புலம்பி பேசி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆகி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. மேலும் இந்த மனுஷனுக்கு இப்ப சினிமால வாய்ப்பு கிடைக்க கஷ்டமா இருக்கான்னு சொல்லி இவருக்கு பலர் ஆறுதலாகவும் இவருடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஐடியாவும் கொடுத்துக்கிட்டு வராங்க.